ஹஸ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களின் தந்தை பெயர் என்ன? நபி அவர்களின் தந்தை பெயர் அப்துல்லா. நபி அவர்களின் தாயார் பெயர் என்ன? நபி அவர்களின் தாயார் பெயர் ஆமினா. முதலில் படைக்கப்பட்ட நபி யார்? முதலில் படைக்கப்பட்ட நபி ஆதம் அலைஹி வஸல்லம். கடைசியாக படைக்கப்பட்ட நபி யார்? கடைசியாக படைக்கப்பட்ட நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதும் துஆ. அல்லாஹு அக்பர். கீழே இறங்கும் போது ஓதும் துஆ. சுப்ஹானல்லாஹ். தும்மல் வந்தால் என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ். தும்மியவர்களுக்கு பதில் ஓதும் துஆ. இர்ஹமுக்கல்லாஹ். கல்லறைக்குள் நுழையும் போது ஓதும் துஆ. கழிவறை விட்டு வெளியேறும் போது ஓதும் துஆ. எந்த ஒரு செயல் நாடினாலும் என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹ். எந்த ஒரு நல்ல விஷயத்தை கேட்டாலும் என்ன சொல்ல வேண்டும்? மாஷா அல்லாஹ். பால் அருந்திய பின் ஓதும் துஆ. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ ஸித்னா மின்ஹு. ஏதாவது அதிர்ச்சியான செய்தியை கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷனோட முக்கியமான பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான், சிறுதுளி பெருவெள்ளம். எப்படி சின்ன சின்ன கற்கள்லாம் சேர்ந்து பெரிய மலையாகுதோ அதே மாதிரி சின்ன சின்ன நன்மைகள் செய்து நன்மைகளை பெற்று நம்ம என்ன செய்யணும், மறுமையில ஒரு மகத்தான கூலியை பெறணும். அதான் அந்த ஃபங்க்ஷனோட நோக்கம். அதை நம்ம பசங்க இன்னைக்கு சாப்பிடும் போது என்ன ஓதணும், தண்ணி எப்படி குடிக்கணும், எப்படி தூங்கணும், ஸோ கழிவறைக்குள்ள போகும்போது என்ன பண்ணணும், எல்லாமே இன்னைக்கு அழகா இன்னைக்கு பேசுறாங்க. இதை பார்த்து ஒரு பிள்ளை இன்னைக்கு ஏதாவது ஒரு பிள்ளையோ இல்லை யாரோ ஒரு ஆள் இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணனா அது நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு சிறுதுளி பெருவெள்ளம், ஸோ நம்ம சின்ன சின்ன அமல்கள் குறித்து இன்னைக்கு நம்ம சொல்லி தந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம இறைவனிடத்துல நெருக்கத்தை பெறணும்னா நம்ம சின்ன சின்ன நன்மைகள் தான் பெறணும். நம்ம தொழுகிறோம், நோன்பு நோக்குறோம், ஹஜ்ஜி செய்கிறோம். ஸோ ஹஜ்ஜி வசதி இருக்கவங்க தான் செய்ய முடியும். அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன அமல்களை செய்தால் நம்ம இறைவனிடத்துல என்ன செய்யலாம், நம்ம நற்கூலியை பெறலாம். இன்னைக்கு நம்ம ஒரு நன்மை செய்யணும்னு நினைத்தாலே அது நமக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தும், ஒரு நன்மை நமக்கு எழுதப்படும். அந்த நன்மையை செய்தால் நமக்கு பல மடங்கு நன்மையை இறைவன் நமக்கு கொடுக்குறான். அதே மாதிரி ஒரு தீமை செய்ய என்ன நமக்கு தீமை ஏற்படாது, ஆனால் தீமை நமக்கு சேராது. ஆனால் அந்த தீமையை செய்தால் ஒரு தீமை ஏற்படும் என்று நம்ம இஸ்லாத்துல இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன அமல்கள் செய்து எப்படி நம்ம நன்மைகளை பெருக்கலாங்கிறது நம்ம திக்ர் மூலமா நம்ம என்ன செய்யலாம். இன்னைக்கு நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் இன்னைக்கு செல்வந்தர்கள்லாம் எங்களை மாதிரியே தொழுகிறாங்க, எங்களை மாதிரியே நோன்பு வைக்கிறாங்க, ஆனா அவங்க கிட்ட செல்வங்கள் நிறைய இருக்கிறதுனால அவங்க நிறைய என்ன செய்யறாங்க, தானம் பண்றாங்க, தான தர்மங்கள் பண்ணி நிறைய நன்மைகள் அடைகிறாங்க, நாங்க என்ன செய்ய அப்படின்னு கேட்டவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இறைவனை தீயுங்கள், இறைவனை புகழ்வதன் மூலமா இறைவனுக்கு தீங்கு செய்வதன் மூலமா நம்ம என்ன செய்யலாம், அது நம்ம அது மூலமா நினைச்சுக்கலாம், நம்ம நன்மைகளை பெறலாம்னு சொன்னாங்க. அதை நம்ம நிறைய சம்பாதிக்க அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சமா சம்பாதிச்சாலும் அந்த தூய்மையான சம்பாதித்திலிருந்து ஒரு பேரிச்சம்பள அளவு நன்மை செய்தா கூட அந்த இறைவனிடத்துல அந்த பரிசுத்தத்திற்காக நமக்கு நன்மை கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன நன்மைகள் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நான் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். ஸோ நம்ம பள்ளிவாசலுக்கு தொழுவ போறோம். தொலை போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வீடு பக்கத்துல தான் இருக்கும், ஆனால் பள்ளிவாசல தான் உதவி செய்யறாங்க. பள்ளிவாசல தான் பாத்ரூம் யூஸ் பண்றாங்க, டாய்லெட் யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா பாத்ரூம் பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்காக நின்றுட்டு போற மாதிரி ஒரு கோப்பை மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல எல்கேஜி பசங்களுக்கு இருக்குல்ல அதே மாதிரி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு வயசானவங்க போற மாதிரி தெரியல. இன்னைக்கு இதுக்குள்ள இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட், பொம்பளைக்கு கூட லெகின்ஸோட டைட்டா இருக்கு. அதை போட்டுட்டு அங்க நின்றுட்டு அவங்க வச்சுக்காங்க. நின்றுட்டு போறதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம வீட்டுல உதவி செய்து நம்ம துணியை எடுத்து ஒவ்வொரு அடிக்கும் நமக்கு நன்மை கிடைக்குது. அதே நேரம் நம்ம சாலைகளை அசுத்தப்படுத்தக்கூடாது, அதுக்கு ஒரு நன்மை கிடைக்குது. அதே மாதிரி நம்ம ட்ரெயினில் பார்த்தோம்னா சாலையில் இடையூறு தரும் பொருட்களை நம்ம வண்டியில போனா பரவாயில்ல, ஒரு முள்ளு கிடந்தா கூட நம்ம வண்டியை நிறுத்திட்டு அந்த முள்ளை எடுத்து ஓரமா போட்டா கூட அது மற்றவங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தாத பண்ணனா அதுக்கு நம்ம இடத்துல நன்மை கிடைக்குது. இன்னொன்று ரொம்ப ஈஸியான அமல் என்னன்னா, நம்ம நல்ல வார்த்தைகளை பேசினாலே அதுக்காக நமக்கு நரகம் தடுக்கப்படுது, நன்மைகள் சேருது. அதே மாதிரி நீங்க பயணம் போறாங்க,
அந்த லக்கேஜை தூக்கி நம்ம காரில் ஏற்றனாலே நமக்கு கிடைக்கிது, நமக்கு நன்மை கிடைக்குது. ஸோ நமக்கு அதே மாதிரி இஸ்லாத்தில் சிறந்தது என்னன்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுதல். ஸோ சலாம் சொல்றது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு நம்ம யாரை பார்த்தாலும் சலாம் சொன்னா அதுக்கு நன்மை, பதில் சலாம் சொன்னா நன்மை. அதே மாதிரி இன்னைக்கு அல்லாவுக்கு 99 பேர் இருக்கு. ஸோ 99 பேரை யார் மரணம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி தொழுவும் போது இமாம் பின்னாடி தொழும் போது ஆமீன் அப்படின்னு சொன்னாலே அல்லம் சூரா பின்னாடி அல்லம் சூரா ஓதி சொன்ன ஆமீன் சொன்னா அதுக்கு நன்மை. சமையல்லா லிமன் ஹம்தா அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் அதுக்கு ஒரு நன்மை. ஸோ இன்னைக்கு நம்ம 5 வேளை ஆத்துல போய் குளிச்சா எப்படி நம்ம உடம்புல அழைச்சிருக்காதோ அதே மாதிரி நம்ம 5 வேளை ஒரு செய்து தொழுதாலே என்னது நமக்கு நன்மை. அப்புறம் பெற்றோருக்கு பணிவிடை செய்தாலே நன்மை. இன்னைக்கு பேரண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பசங்கள்ட்ட எந்த ஸ்டூடெண்ட்டை போய் சாக்லேட் வாங்கிட்டு ஓடுவான், போய் வாங்கி அந்த கிளாஸ்ல போய் சாக்லேட் வாங்கிட்டு வாங்கி ஓடிடுவான், டஸ்டர் வாங்கிட்டு ஓடிட்டு வருவான். ஆனால் பேரண்ட்ஸ் கடைக்கு போகுதுன்னா இல்லை பக்கத்துல போய் ஏதாவது வாங்கிட்டு போமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ பேரண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு பணிவிடை செய்வதும் நன்மை. அதே மாதிரி குரான்ல ஒரு எழுத்து ஓதுனாலே நன்மை. அதே மாதிரி ஆயத்தில் பூசி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சவங்க ஆயத்தில் பூசி ஓட நன்மை இருக்கு. உறவுகளுடன் சேர்ந்து வாழ்ந்தால் நன்மை. குடும்பத்துக்காக நல்ல வழியில் நம்ம ரூபாய் செலவு செஞ்சா நன்மை. அதாவது அதை விட எளிமையான இது 2 வார்த்தையை நம்ம சொன்னா நன்மை. அது என்னன்னா சுபானல்லாஹி வபிஹம்திஹி சுபானல்லாஹி அலி. அதே மாதிரி போறோம் ட்ரெயின் வருது ரயில்வே கட்ட மூடிட்டான், நம்ம எச்சப்படவே வேண்டாம். இப்படி இந்த 2 எளிய வார்த்தைகளை சொன்னா நம்ம மகத்தான கூலி இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யறோம், இனிமே இந்த எதை சொல்லுவோம் ரொம்ப ஈஸி. இது ஒன்றும் மனப்படம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும். சுபானல்லாஹி வபிஹம்திஹி சுபானல்லாஹி அலி, அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியானது. அப்புறம் மற்றொரு ஆட்டம் நம்ம துவா செய்யணும். எத்தனையோ பேர் எனக்காக துவா செய்யுங்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம சில நேரத்தில் மறந்துடுவோம். ஸோ அதை என்ன செய்யணும், இனிமே நம்ம மறக்காம அவங்க சொன்ன உடனே நம்ம மற்றவங்களுக்காக என்ன செய்யணும், சார் நம்ம இன்னும் வரக்கூடிய காலத்தில் துவா செய்யணும். ஸோ அதை நம்ம மறக்காம பண்ணணும். அப்புறம் பிற முஸ்லீமை பார்த்து புன்னகைச்சாலே என்னது நமக்கு நன்மை தான். ஒரு முஸ்லீமை பார்த்த உடனே ஸ்டூடெண்ட் அதான் சொல்லுவேன், 5ஆவது படிச்சவனே நீ நான் பார்த்தேன்னா ஸ்மைல் பண்ணிட்டு போயிருங்க, அது போதும்பா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதான் பிற முஸ்லீமை பார்த்து புன்னகை செய்வது நன்மை. அப்புறம் நம்ம சகோதரர்களுக்காக துவா செய்வது நன்மை. நம்ம சகோதரர்களுக்காக மறைவிட துவா செஞ்சோம்னா மாணவர்கள் நமக்கு நிச்சயமாக அவங்களுக்கு நன்மை கிடைக்குமோ அதே நன்மை நமக்கும் ஆகணும்னு சொல்லுவாங்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி கால்நடை மீது இரக்கம் காட்டுவது நன்மை. ஒருவர் என்ன செஞ்சாருன்னா ரொம்ப தாகமா இருந்துச்சு, அவருக்கு தவிர்க்க முடியாத தாகம். அப்போ கிணறு பக்கத்துல இருந்துச்சு, கஷ்டப்பட்டு இறங்கி தண்ணி குடிச்சிட்டு மேல வந்தாரு. பார்த்தா அங்க ஒரு நாய் நாக்கு துக்க போட்டு ஈரமணி நக்கிட்டு இருக்கு. அப்போ அது நமக்கு இருக்க அதே கஷ்டம் தான் அதுக்கு சொல்லி உடனே மறுபடியும் அந்த கிணத்தை இறங்கி கால்வரையில தண்ணியை கொண்டு வந்து அந்த நாய் தெரிஞ்சு வாயில கவிட்டு ஏறி அந்த நாய்க்கு கொடுத்தாரு. அது மூலமா அவரோட பாவங்கள் இணைக்கப்பட்டு நன்மை ஏற்படுது. அதனால நம்ம கால்நடைகள் மீது நம்ம என்ன செய்யணும், நன்மை காட்டணும். நம்ம சின்ன பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஆடை பார்த்தா கழுத்துக்கு போடுறதும், இந்த பக்ரீத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகளை கழுத்துக்கு போடும், இதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நோயாளிகளை நல்லா விசாரிக்கிறது அதுவும் நன்மை தான். ஜனாசா தொழுகை இன்னும் தொடர்ந்து போறது. ஜனாசா தொழுகை அடக்கம் பண்றவரை உட்கார்ந்தா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி லாயிலாக இல்லல்லாஹு வகுதவு லாசம் கலகு கபுல் முட்டு வளவு கவுந்து வகுவு அலா புலி செய்யும் கடி. ஸோ இதை ஓதுனாலும் நமக்கு நன்மை இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நபித்தோழர் ஒருவர் இதோட நான் முடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் பேசுறது தான் உங்களுக்கு போர் அடிச்சிடும். நபித்தோழர் ஒருவர் என்ன செய்யாரு, ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு அங்கே கொண்டு வந்து நின்றுட்டு இருக்காரு. அங்கே விட்டுட்டு இருக்கும்போது நபி அவர்கள் இது மார்க்க சொற்பொழிவு சொல்லிட்டு இருக்காரு. மார்க்க சொற்பொழிவு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ என்ன சொல்றாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க ஒரு செய்தி விட்டு 2 ரக்காத்து அழகான முறையில் ஒரு செய்தி 2 ரக்காத்து செய்தா 2 ரக்காத்து கொடுத்தா நன்மை சொன்ன உடனே அந்த நபித்தோழர் ஓடி வந்து ஆகா எவ்வளவு அற்புதமான விஷயம், இப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. ஒரு நபித்தோழர் என்ன சொன்னார் கேட்ட நபி அவர்கள் சொன்னாரு, ஒரு சின்ன விஷயம் தான், அழகான முறையில் ஒரு செய்தி விட்டு 2 ரக்காத்து தொழுதால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் சொன்னாரு. இதை பார்த்து அற்புதமான விஷயமா இருக்கிற நபித்தோழர் சந்தோஷப்படும் போது பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, இது ஒரு அற்புதமான விஷயம், இதை விட ஒரு அற்புதமான விஷயம் முன்னாடி சொன்னாரு. அது என்னன்னா ஒரு செய்தி விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இதை மட்டும் சொன்னாலே போதும். 8 சொர்க்கத்து வாசல் திறந்திருக்கும். நாம எந்த வழியினாலும் என்ன செய்யலாம், சொர்க்கத்துக்கு நுழையலாம் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ இந்த சின்ன திட்டங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியான இந்த வாய் நுழையிறது தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இதை சொன்னாலே நமக்கு நன்மை கிடைக்குது. அழகான முறையில் ஒரு செய்ய சொல்லி கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஒரு செய்ய தெரியல, பள்ளியாசல வரான் பம்ப திருக்கிறான், நல்ல தண்ணியை வேஸ்ட் பண்றான், நிறைய தண்ணியை திருக்கிட்டு
உரு செய்யறான், காலை இப்படி தேய்க்கிறான், அப்படி தேய்க்கிறான், கையை வச்சுறான், மறுபடியும் கையை எடுத்து மறுபடியும் முதல்ல வலது கால கல்வினா முடிச்சு 3 வாட்டி கல்வினா 2வது இடத்துக்கு போயிடணும். வலது கால 4 வாட்டி தேய்க்கிறான், இடது கால 5 வாட்டி தேய்க்கிறான், மறுபடியும் வலது கால தேய்க்கிறான்.